அவர்கள் வில்லுப்பாட்டிலே வல்லுனர். மலேசியா போன்ற நாடுகளெல்லாம் சென்று வள்ளலாரை பற்றி அவர் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்துகிறார். மேல்மலையனூரிலே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வற்புறுத்தி அங்கு ஆண்டவருக்கு கொலை செய்து படைத்தல் என்கின்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியை, ஒரு சடங்கை மாற்றுவதற்கு மிகவும் முயற்சி செய்கிறார். இன்னும் நிறைய செய்கிறார். அவர் என்னுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இங்கு வந்து இதை செய்து கொடுத்தார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விளக்கம் அவர் கேட்டார். உங்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்றார். அதனால ஒரு 2 நிமிடத்திலே எங்கள் குடும்பத்திலே எங்களுடைய அன்பு தந்தையார் திரு வைத்திலிங்கம் அவர்கள் வள்ளலாருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள். நாங்கள் இளமையிலேயே அவர்களிடமிருந்து இந்த வழிபாட்டை கற்றுக்கொண்டோம். இந்த வழிபாட்டிலே நாங்கள் என்ன உணர்ந்தோம் என்றால், புறச்சடங்குகளிலே மனம் போய் அடங்காமல் அகத்திலே அன்பை ஊற்று போல கிளப்புகிற இந்த உயிரிழக்கம் என்கின்ற கொள்கையின் அடிப்படையிலே பின்பற்றுகிறோம். அதை கூடியவரை பின்பற்றி வருகிறோம். வள்ளலாருடைய கொள்கைகளிலே ஒரு முக்கியமான கொள்கை ஜீவகாருண்யம். அதை போல மனித உயிர்கள் இறக்க நேரிடும். அப்படி நேரிட்டால் அந்த உயிர்களை அடங்கியிருந்த அந்த தேகத்தை அடக்கம் செய்ய வேண்டும் என்றும், எரித்தல் கூடாது என்றும், இது தவறான ஒரு பழக்கமாக மக்களிடையே பரவி இருக்கின்றது என்றும் அவர் விளக்கம் தந்து, அவர் காலத்தில் அவருடைய அடியார்கள் அனைவரும் அவரை பின்பற்றி அந்த யார் இறந்தாலும் கூட அந்த உடலை அடக்கம் செய்ய தொடங்கினார்கள். இது பல சமயங்களிலே இருக்கின்றது, பல நாடுகளிலே இருக்கின்றது. நம்முடைய கிறிஸ்தவர்களிடையும் முகமதியரிடையும் பரவலாக இருக்கிறது. நம்முடைய தமிழ் மக்களிடையே பல ஜாதி, பல பிரிவுகளிலே இந்த சடங்கு இருக்கிறது. அதாவது அடக்கம் செய்தல் என்று. ஏன் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு காரணம் சொல்லுகிறார். இது பரம்பொருளாகிய இறைவன் கொடுத்த தேகம். இதை எரிப்பதற்கு நமக்கு சுதந்திரம் இல்லை என்று விளக்கம் தருகிறார். ஏன் அந்த சுதந்திரம் இல்லை என்றால், இந்த உடல் அவருடைய திருவுருள் ஆணைப்படி மாயை என்கின்ற ஒரு சக்தியாலே நமக்கு கிடைத்தது. நமக்கு என்று நான் சொல்லுவது நம்முள் இருக்கிற ஆன்மாவை. அந்த ஆன்மா ஜீவனாவதற்கு உடம்பு தேவை. அந்த உடம்பு மாயையாலே இப்படி நோய், பிணி, பசி, வறுமை, இது அச்சம், இச்சை, எளிமை இவற்றினாலே இறக்க நேரிடும். அது அபாயம் வரும், இறக்க நேரிடும். நமக்கு அறிவு கொடுத்துருக்கிறார். அதை வச்சு நம்ம இங்கே வந்திருக்கிற ஐயா மருத்துவர் மாதிரி ஒரு வல்லுநருடைய உதவியோடு தடுத்து கொள்ள முடியும் என்று வள்ளலார் சொல்லுகிறார். அப்படி தடுத்து கொள்ள முடியாத கவனம் இன்மையினாலே அஜாக்கிரதை என்று அவர் எழுதுகிறார். ஊழ் வகையாலும் மரணம் நேரிட்டால் அடக்கம் செய்ய வேண்டும். இறந்தால் கர்ம காரியங்கள் ஏதும் செய்ய வேண்டாம் என்று விளக்கமாக அந்த பத்திரிகை எழுதி அனுப்புகிறார். அதனால் இதை தூற்றாமல் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தூற்றாமல் வைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன பொருள் என்றால், இதை ஆராய்ச்சி செய்து இது ஏன் இப்படி, இது இப்படி இல்லை, அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று வாதம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் யாருக்குமே இதை பற்றி எதுவும் தெரியாது. உங்களுக்கு அதை பற்றி விரிவாக சொல்லுவதற்கு எனக்கு நேரமில்லை. அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன். எரித்தால் கொலைக்கும் கூட இருந்த பாதகத்திற்கும் உரியவராகார்கள் என்று தன்னுடைய பாடலில் எழுதி வைத்திருக்கிறார். ஆக அதை எரித்தவர்கள், கொலை செய்தவர்கள், அதை சென்று நின்று பார்த்தவர்கள் சாட்சி. அதனால் அந்த சடங்குகள், புரோகிதரை கூப்பிட்டு நாம் செய்கிற சடங்குகள் எல்லாம்
அதன் காரணமாக ஒவ்வொன்றா வளர்ந்தது. இந்த அடக்கம் செய்கிறதுல அது எதுவுமே கிடையாது. அதோட இதுதான் ஒரு கருத்து. இந்த கருத்தை ஒட்டி தான் அவர் அப்படி சொன்னார். அதோட தம்பி கேட்டுக்கிட்டார் ஒரு கருத்து, யார் யார் செய்த பாவங்கள் அல்லது மற்ற காரணத்தினாலே இப்படி மரணம் நிகழுமா என்று. அவரவர் செய்த பாவம் புண்ணியம் அவரவரை சேரும் அல்லது வேறு எவ்விடமும் செல்லாது என்பது ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே சொல்லியிருக்கிறார். நான் ஒரு புண்ணியம் செய்தால் எனக்கு பலன், நான் ஒரு பாவம் செய்தால் எனக்கு அதற்கு தண்டனை கிடைக்கும். அந்த பாவ புண்ணியத்திலே அடிப்படையானது கடின சித்தத்தோடு, கடின சித்தம்னா ரொம்ப கடினமான உள்ளம், அந்த எதுக்குமே இறங்காத உள்ளம் யாருக்கு இருக்கோ அவர் இந்த மாதிரி கொலை புரிதல், மாமிசம் சாப்பிடுதல், அந்த மாதிரி எல்லாம் தவறுகள் பண்ணுவார். அவருக்கு அடுத்த பிறவி இதற்கு ஏற்ற தண்டனை கிடைக்கும். அது மனித பிறவியாக இருக்காது. இது இதற்கு முன்னால் உள்ள சமய சாத்திரங்களே சொல்லியிருக்காரு. சைவ சித்தாந்தத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. திருமந்திரர் சொல்லியிருக்கிறார், ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் தயவு செய்து படிக்கணும். நான் சொல்லி அது தெரியாது. அதனால் அப்போ இந்த உயிர்களுக்கெல்லாம் தண்டனை என்னவாக வரும் என்றால், கீழே ஒரு அறிவு உள்ள உயிரிலிருந்து 5 அறிவு உள்ள உயிர் வரைக்கும் அந்த உடம்புக்கு தான் கிடைக்கும். அவங்க எல்லாருமே அந்த விதிப்படி அந்த தண்டனையை அனுபவிக்கணும். இங்கே அப்படி இல்லை. உயிர் இறக்கத்தோடு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த புண்ணிய பலனாக மீண்டும் ஒரு மனித பிறவி கிடைக்கிறது. மீண்டும் அவர்கள் முயல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதை தயவுசெய்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், 5 நிமிஷம். என்ன தயவுசெய்து இதை போல பின்பற்ற முடியுமா என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து நீங்களே விளங்கி கொண்டு, வள்ளலார் சொன்னார் நான் சொன்னேன் என்று எண்ண வேண்டாம், நீங்களே விளங்கி கொண்டு செய்யும். அது என்னுடைய வேண்டுகோள், எங்களுடைய வேண்டுகோள். இவர்கள் எல்லாருமே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி மூலம் கிராமங்களுக்கு சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதை நீங்களும் பின்பற்றலாம். அதை பற்றிய விளக்கங்கள் வள்ளலார் நூல்களிலே கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் படித்துக்கிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல விளக்கம் கிடைக்கும். அதனால் இது செய்யாததுனால, அதாவது எரிக்காமல் புதைச்சதுனால ஒரு குற்றம் உங்களுக்கு வரும், உங்கள் குடும்பத்துக்கு வரும், உங்கள் பிள்ளைகளுக்கு வரும்னு சொன்னால், புரோகிதர்கள் புராணங்களை மேற்கோள் காட்டி செய்கிறார்களே ஒழிய அவர்களுக்கு இதில் ஆதாரமான செய்தி எதுவும் கிடையாது. இது மிகுந்த ஆராய்ச்சிக்கு பின்பு அறிஞர்கள் எழுதி வைத்து ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதுவே என்னுடைய வேண்டுகோள். இங்கே நடந்ததுக்கு இந்த விளக்கம் உங்களுக்கு புரியும் என்று எண்ணுகிறேன். வணக்கம்.